நம்ம தோல்ல இருக்கக்கூடிய சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல் செல் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை தான் புதுப்பிக்கப்படணும். ஸோ நம்ம மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்கள் 4-5 நாள்லேயே புது செல்கள் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய செல்களும் முதிர்ச்சி அடைஞ்ச, அதாவது கம்ப்ளீட்டாக வளர்ந்த ஒரு செல்லாக இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வருது. அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன் செதில் மாதிரி தோல் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த செதிலை நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ளீடிங், பின் பாயிண்ட் ப்ளீடிங் வந்து இருக்கும். இந்த மரம் சின்ன குழந்தைகளுக்கு பொம்மை செய்கிறதுக்காக இந்த மரத்தினுடைய கட்டையிலேருந்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். கர்நாடகாவில் சென்னப்பட்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே தயாரிக்கக்கூடிய பொம்மைகள் உலக பிரசித்தி பெற்றது. என்ன காரணம் அப்படின்னா, மரத்தினால செய்யக்கூடிய அந்த பொம்மைகளை குழந்தைங்க வாயில் வச்சா கூட எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. ஒரு லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷனில் அலர்ஜி ஆகி அதுக்கப்புறமா அது சொரியாசிஸாக வந்து கண்டினியூ ஆகலாம். இது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த சொரியாசிஸ் வகைகளை வந்து நம்ம சொல்லுவோம். தலையில் மட்டும் வருது அப்படின்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ளங்கை உள்ளங்கால்களில் வரக்கூடிய சொரியாசிஸை பால்மோ பிளான்டார் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதுகு பகுதியில் சின்ன சின்ன வளையமாக இருக்கக்கூடியதை கட்டேட் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது அப்போதைக்கு அது கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நிறைய பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரைகள். அது மட்டும் இல்லாமல் சிலர் ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் சித்த மருத்துவர் ஜெயரூபா. மூலிகை அறிவோம் இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் சின்ன குழந்தைகளுக்கு பொம்மை செய்கிறதுக்காக இந்த மரத்தினுடைய கட்டையிலேருந்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். கர்நாடகாவில் சென்னப்பட்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே தயாரிக்கக்கூடிய பொம்மைகள் உலக பிரசித்தி பெற்றது. என்ன காரணம் அப்படின்னா, மரத்தினால் செய்யக்கூடிய அந்த பொம்மைகளை குழந்தைங்க வாயில் வச்சா கூட எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அது என்ன மரம் அப்படின்னா வெட்பாலை. ஒரு காலகட்டத்தில் பழங்குடியினர் வந்து இந்த இலைகளை வந்து தைலமாக தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சோரியாசிஸ்க்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது தான் இந்த வெட்பாலையினுடைய இலைகள். இந்த வெட்பாலை அப்படிங்கிறது என்ன விதமான நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த வெட்பாலை தைலம் எப்படி தயாரிக்கிறது, மங்கு, கருவளையம், நாட்பட்ட சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், நாட்பட்ட புண்கள், இதை எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த வெட்பாலையை எப்படி பயன்படுத்தலாம், இதை பற்றி வரலாறு என்ன சொல்லுது, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் பாரசீகத்திலேருந்து சில கலைஞர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்தியர்களுக்கு பொம்மை செய்கிறத வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியாவில் அவங்க சூஸ் பண்ண ஒரு மரம் தான் இந்த வெட்பாலையினோட மரம். இந்த வெட்பாலையினோட மரம் வந்து நல்ல ஒரு வளவளப்பான தன்மையில் வந்து இருக்கும். ஈஸியாக வளையக்கூடிய ஒரு ரப்பரியாக வந்து இருக்கிறதுனால இதில் பொம்மைகள் செய்யும் பொழுது ஈஸியாக வந்து அதனுடைய உருவம் வந்து கிடைக்குது. இதை பயன்படுத்தும் பொழுதும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவர்களுக்காக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாத வந்து ஈஸியாக அவங்க வாயில் கூட வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில நிலைகளில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மரத்தை தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. இந்த மரம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல, அந்த அடிவாரம் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு முழுவதுமாகவே வந்து இருக்குது. இந்த மரத்தினுடைய இலைகளை ஒடிச்சிங்க அப்படின்னா பால் வடியும். இதற்கு பாலமரம்னு கூட ஒரு பேர் உண்டு. பெரும்பாலும் நிறைய இடங்களில் இதை பாலமரம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இலைகளில் தான் நம்ம தோலில் இருக்கக்கூடிய சொரியாசிஸ். இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல் செல் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை தான் புதுப்பிக்கப்படணும். ஸோ நம்ம மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்கள் 4-5 நாள்லேயே புது செல்கள் உருவாகுது. அப்படி உருவாகக்கூடிய செல்களும் முதிர்ச்சி அடைஞ்ச, அதாவது கம்ப்ளீட்டாக வளர்ந்த ஒரு செல்லாக இல்லாமல் இருக்கும் பொழுது தான் சொரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து வருது. அதனால தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் செதில் மாதிரி தோல் வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த செதிலை நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ளீடிங், பின் பாயிண்ட் ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுடைய தோல் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எபிடெர்மிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனால தான் அவங்களுக்கு தோல் பகுதியில் செதில் மாதிரி வந்து உதிர ஆரம்பிக்குது. அதை நீக்கின உடனே உள்ளே வந்து ஒரு ப்ளீடிங் வந்து இருக்குது. எதனால் இது உருவாகுது? இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் நம்ம தோல் செல்களை வந்து தாக்கி அழிக்கும் பொழுது தான் இந்த பாதிப்பு வருது. பரம்பரை காரணமாக வரலாம்.
ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனில் வரலாம். இல்லை ஏதாவது ஒரு லெதர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷனில் அலர்ஜி ஆகி அதுக்கப்புறமா அது சொரியாசிஸாக வந்து கண்டினியூ ஆகலாம். இது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த சொரியாசிஸ் வகைகளை வந்து நம்ம சொல்லுவோம். தலையில் மட்டும் வருது அப்படின்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ளங்கை உள்ளங்கால்களில் வரக்கூடிய சொரியாசிஸை பால்மோ பிளான்டார் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முதுகு பகுதியில் சின்ன சின்ன வளையமாக இருக்கக்கூடியதை கட்டேட் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது அப்போதைக்கு அது கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நிறைய பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரைகள், அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு ஸ்டீராய்டு எடுத்தால் தான் இந்த பிரச்சனை வந்து குறையக்கூடிய நிலை. பெரும்பாலும் இது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அதிகமாகி, அதாவது பனிக்காலங்களில் வந்து அதிகமாகி ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு வருடம் முழுவதுமே இருக்கிறத பார்க்கலாம். இதற்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான காரணம், பரம்பரையும் ஒரு காரணம், நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குறதும் முக்கியமான காரணம். முக்கியமாக நம்மளுடைய ரத்தத்தில் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது சொரியாசிஸாக வெளிப்படலாம். ஸோ இந்த சோரியாசிஸ்க்கு வெட்பாலை தைலத்தை எப்படி தயாரிக்கிறது? இந்த வெட்பாலை இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அதை பறிச்சுட்டு வந்து அதை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து ஊற்றிக்கணும். அதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த வெட்பாலை இலைகளை போட்டுட்டு சூரிய வெளிச்சத்தில் ஒரு 3 நாள் வைக்கணும். இது வந்து அடுப்புக்கே போகாத சூரிய புடத்தினால செய்யக்கூடிய ஒரு தைலம். இதை பெரும்பாலும் நம்ம ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் நம்ம தயாரித்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கெடாமல் ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட வந்து இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை வந்து 3 நாள் நம்ம வெயிலில் வச்சும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்பாலையில் இருக்கக்கூடிய ஒரு வயலட் நிறம் வந்து அதில் இறங்கி ஒரு ஒரு மைல்டான ஒரு வயலட் நிறம், ஒரு இண்டிகோ நிறத்துலன்னு நம்ம சொல்லலாம், கருஞ்சிவப்பு நிறத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலருக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அந்த இலைகளை எடுத்துட்டு அந்த தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போதே நம்ம செல்களில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் வந்து இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் செல் ப்ரோலிஃபரேஷனையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, 28 நாளைக்கு ஒரு முறை தான் நம்மளுடைய செல்கள் உருவாகணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக வந்து அது பல்கி பெருகிறத வந்து இது குறைக்குது. இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கிறதுனால தான் தோலில் அந்த சொரியாசிஸில் வந்து மாற்றங்கள் வந்து உண்டாகுது. ரொம்ப அதிகமான அளவுக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னா இதை ஒரு 3 ml அளவுக்கு உள்ளுக்கு பாலோடு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். பால் இல்லைன்னா வெதுவெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து வந்து எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த சொரியாசிஸில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே போல் எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன், மங்கு, கருவளையம், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், இது எல்லாத்துக்குமே இந்த வெட்பாலை தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். எக்ஸ்ட்ரா நம்ம திரிஃபலா நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரிப்ரேஷன் சொன்னேன் இல்லைங்களா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் அது மூழ்கிற அளவுக்கு வெட்பாலை இலைகளை வந்து போட்டுட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு திரிஃபலா சூர்ணத்தையும் அதோட வந்து சேர்த்துட்டு வெயிலில் வச்சு 3 நாள் கழித்து அதை வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை மங்கு இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த கலரில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அதே போல் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம், அந்த நிலைகள்லையுமே இது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். தோலில் உண்டாகக்கூடிய எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ஸ்கேல்பில் பொடுகு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வருஷ கணக்காக எனக்கு பொடுகு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஸ்கேல்பில் அதிகமாக வந்து சீபம் செக்ரீஷன், எண்ணெய் சுரப்பிகள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அதில் செகண்டரியாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், மலசேசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உண்டாகும் பொழுது செபோரிக் டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அதற்கு ஒரு அற்புதமான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலாவும் வெட்பாலையும் சேர்ந்த இந்த தைலம், திரிஃபலா வெட்பாலை தைலம். இதை நம்ம தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சகற்பம் சேர்ந்த ஒரு குளியலோ இல்லை மூலிகைகள் சேர்ந்த ஒரு சீயக்காய் சேர்த்து நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னாலே அந்த செபோரிக் டெர்மடைட்டிஸ் வந்து சரியாகும். அதே போல் நாட்பட்ட பொடுகு சம்பந்தமான பிரச்சனைக்கும் இதை பயன்படுத்தலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாசிஸ் ரொம்ப பெருசாக வீக்கத்தோடு வந்து இருக்கும். ஆனால் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் அது பரவாது, அரிப்புகளும் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு அது கொஞ்சம் அரிப்போடு இருக்கும், வீக்கத்தோடு இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் இருக்கிறது, ஆல்கஹால் வந்து இருக்கிறது, சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக வந்து இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்கள், இவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்னால்
அந்த சொரியாசிஸில் இருக்கக்கூடிய லீஷன்ஸ் எல்லாமே நல்லா வீக்கத்தோட இன்ஃப்ளேம்டாக வந்து இருக்கும், இன்ஃப்ளமேஷனோடு இருக்கும். அந்த நிலைகளில் அவுரி இலைகளை சேர்த்து வெட்பாலை தைலத்தை வந்து நம்ம தயாரிக்கலாம். இதே போல் அவுரி இலைகளையும் நல்லா வந்து தொடச்சிட்டு அதை வந்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து நம்ம வெயிலில் வச்சு 3 நாள் கழித்து நம்ம அதை எடுக்கும் பொழுது ஸோ அது அவுரி சேர்ந்த வெட்பாலை தைலம் இதை இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சொரியாசிஸில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இந்த வெட்பாலையினுடைய மரப்பட்டை இதுவும் வந்து அற்புதமான ஒரு மருந்து. மெயினாக அதிகமாக ப்ளீடிங் இருக்கக்கூடிய நிலை, கம்ஸ்லலாம் ப்ளீடிங் இருக்குது, பீரியட்ஸ் அப்போ அதிகமான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இதனுடைய இந்த மரப்பட்டையை வந்து கஷாயம் மாதிரி வச்சு நம்ம பல்லு ஈறுகளில் இருக்கக்கூடிய இரத்த கசிவுக்கு வாய் கொப்பளிக்கலாம். அதிகமாக ப்ளீடிங் இருக்குது, மூலம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டிகாக்ஷனை நம்ம வந்து உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கலாம். வெட்பாலை அரிசியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெட்பாலை அரிசி அப்படிங்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடியது. வெட்பாலை அரிசி இன்னும் நிறைய மருந்துகள்லேயும் வந்து பயன்படுது. ஸோ அதையும் வந்து நம்ம மருந்தாக்கி உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெட்பாலை இலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவ கண்டுபிடிப்பு. இதை நம்ம பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது இருளர் அப்படிங்கிற பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது அன்னி செட்டி தம்பையா அப்படிங்கிற ஒரு மைக்காலஜிஸ்ட், இவர் சொரியாசிஸில் இந்த வெட்பாலையை வச்சு ஆராய்ச்சிகள் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அதில் இது ஒரு ஆன்டி சோரியாட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படிங்கிறதையும் வந்து நிரூபிச்சிருக்காரு. பழங்குடியினர் பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயந்தான், நம்மளுடைய முன்னோர்களும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருந்த ஒரு நிலை தான். ஆனால் இன்றைக்கு ஆராய்ச்சி மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் அதை உபயோகிச்சும் பலன் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வெட்பாலை மரம் அப்படிங்கிறது ஒரு பாலுள்ள ஒரு மரம், பால மரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை இன்னும் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடு கன்று போட்ட பிறகு அந்த நஞ்சு கொடியை எடுத்துகிட்டு போய் இந்த மரத்தில் தான் போடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி போடும் பொழுது மாட்டுக்கு நல்ல பால் சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மரம் சொரியாசிஸையும் சரி பண்ணுது, அதனுடைய கட்டைகள் வந்து பொம்மை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. பாரம்பரியமாகவும் நிறைய பேர் இதை பயன்படுத்தி சொரியாசிஸ்க்கும் நிரந்தர தீர்வு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வெட்பாலை தைலத்தை பயன்படுத்தி பாருங்கள். வெட்பாலை இலைகள் கிடைச்சிது அப்படின்னா அதை நீங்களே வீட்டிலேயே வந்து தயாரிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வெட்பாலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது சொரியாசிஸ்க்கு எந்த அளவுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 5ஆம் வாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும், 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாரே வா வாஜிகே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.